காவிரி நதிநீர் பிரச்சினை காரணமாக கர்நாடகாவுக்கு செல்லாமல் இருந்த தமிழக பேருந்துகள் இன்று வழக்கம் போல் இயங்க தொடங்கியுள்ளன. இதுகுறித்து சென்னை கோயம்பேடு பேருந்து நிலையத்திலிருந்து நமது செய்தியாளர் கிருத்திகா அளித்த கூடுதல் தகவல்களை இப்போது பார்க்கலாம். கர்நாடகாவில் காவேரி நதியிலிருந்து தமிழகத்திற்கு தினமும் 15,000 கன அடி நீர் என்ற கணக்கில் 10 நாட்களுக்கு தண்ணீர் திறந்துவிட வேண்டும் என உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டது. உத்தரவை தொடர்ந்து தண்ணீரும் திறந்துவிடப்பட்டது. உத்தரவிடப்பட்ட அன்றிலிருந்தே கர்நாடகாவில் பல்வேறு அமைப்புகளின் சார்பாக தொடர்ந்து போராட்டங்கள் நடைபெற்றுக் கொண்டிருந்தன. தமிழகத்திலிருந்து செல்கின்ற எந்த ஒரு வாகனமும், குறிப்பாக போலீஸ் வாகனம் முதற்கொண்டு எந்த ஒரு வாகனமும் கர்நாடகாவிற்குள் நுழைய முடியாத அளவிற்கு இந்த போராட்டம் நடைபெற்றது. பல்வேறு அமைப்பைச் சேர்ந்தவர்களும் கர்நாடகாவில் எந்த ஒரு தமிழகத்தைச் சேர்ந்த எந்த ஒரு வாகனமும் உள்ளே நுழையாமல் போராட்டத்தை தொடர்ந்து செய்து கொண்டிருந்தனர். இதனால் ஒசூர் அல்லது கிருஷ்ணகிரி வழியாக கர்நாடகாவிற்கு செல்கின்ற எந்த ஒரு வாகனமும் அங்கேயே நிறுத்தப்பட்டும் மீண்டும் தமிழகத்திற்கே திருப்பிவிடப்பட்டு கொண்டிருந்தது. இங்கிருந்து கர்நாடகாவிற்கு பயணித்துக் கொண்டிருக்கின்ற பொதுமக்களுக்கான பேருந்துகளும் இதே போன்று நிறுத்தப்பட்டது. இதனால் மக்கள் ஒசூர் அல்லது கிருஷ்ணகிரி வரையில் தமிழக பேருந்துகளில் சென்றுவிட்டு அங்கிருந்து மீண்டும் தனியார் அல்லது கர்நாடக பேருந்துகளில் சென்று கர்நாடகாவை சென்று கொண்டிருந்தனர். இதைத் தொடர்ந்து தற்போது இயல்பு நிலை திரும்பி வருவதால் மக்களுக்காக மீண்டும் இங்கு பேருந்துகள் இயக்கப்பட்டு கொண்டிருக்கின்றன. தமிழகத்திற்கான இந்த பிரச்சனையை இரு மாநிலங்களும் பேசி தீர்க்க வேண்டும் என்றும் பொதுமக்களுக்கு இடையூறு இல்லாத வகையில் இந்த போராட்டங்களும், அதாவது விவசாயிகளுடைய கோரிக்கைகளும், தண்ணீர் குறித்த பிரச்சனைகளும் தீர்த்து கொள்ளப்பட வேண்டும் என்பது பொதுமக்களினுடைய கருத்தாக உள்ளது. ஒளிப்பதிவாளர் யுவராஜுடன் கிருத்திகா, நியூஸ் 7 தமிழ், சென்னை.